வணக்கம் தலைவா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா என்ட்ரி வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தலைவா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்ததுக்கு ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24,000 ரூபா சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க தலைவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி பார்த்திங்கன்னா தலைவா 10th தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தலைவா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணி பாருங்கள் தலைவா. கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தலைவா. இது மாதிரி நல்ல நிறைய ஜாப்ஸ் வந்துட்டு இருக்குது தலைவா. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் தலைவா. பார்த்தீங்கன்னா தலைவா, மதுரையிலேருந்து உங்களுக்காக டிஹெச்எஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 123 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 ரெக்குயர்மெண்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க நண்பா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி, ஹெல்த் இன்ஸ்பெக்டரு, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர், இந்த மாதிரி நிறைய ஜாப் வேகன்சி இருக்குது தலைவா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க எதில் எவ்வளோ போஸ்டிங்னு பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் ஒரு வேகன்சி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. சோசியல் ஒர்க்கு, லேப் அட்டெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துட்றாங்க, ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துட்றாங்க. இன்னும் நிறையா இருக்குது, மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். டிரைவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மல்டி ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 34 வேகன்சி கொடுத்துருக்காங்க தலைவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி, லேப் டெக்னீஷியன் ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. மறுபடியும் டேட்டா என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. டிரைவர் ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸருக்கு எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா ஓகே. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் மேக்ஸிமம் டிகிரி. நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th 8th இந்த மாதிரி படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், டேட்டா என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12th படிச்சிருக்கலாம். 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைபிஸ்ட் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. டிரைவிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்கூல் படிச்சிருந்தாவே சொல்லியிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தா போகணும்னு சொல்லியிருக்காங்க தலைவா. சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா 8th படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமா ஃபார்மசி படிச்சிருந்தாவே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் படித்து பாருங்கள் தலைவா. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா 40 years ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா 45 years சொல்லி கொடுத்துருக்காங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரிக்கு மட்டும் 35 years கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 40 years சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 35 years. ஸ்டாஃப் நர்ஸு, சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 years சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு மட்டும் 50 years சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக சொல்லிகிட்டு இருந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லென்த்தாக போகும் தலைவா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடலாம். மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா 40,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபா சம்பளம். டேட்டா என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 12,000 ரூபா கொடுக்குறாங்க. டிரைவருக்கு 13,500 கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,500 ரூபா கொடுக்குறாங்க தலைவா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு ஒரு நாளைக்கு 708 ரூபா கொடுக்குறாங்க. அட்டெண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 612 ரூபா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. இன்டர்வியூ கூப்பிட்றதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை இன்டர்வியூவில் யார் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 13/3/2025 24/3/2025 அப்ளை பண்ண சொல்லிக்கோங்க. அப்ளை எப்படி பண்ணலான்னா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிக்கோங்க. அப்ளிகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன டீட்டெயில்ஸ் கேட்குது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக வச்சு நோட்டிஃபிகேஷனில் அட்ரஸுக்கு தான் அந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தலைவா. அவ்வளோ தான் தலைவா. இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வந்து பார்த்திங்களா அவ்வளோ தான். உங்களுக்கு இன்னும் அப்ளிகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க.
இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு தலைவா. நீங்களாம் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தலைவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க தலைவா. அவங்க பயனடையட்டும். அதேமாதிரி டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள் தலைவா. உங்களுக்கு எப்போ வேணாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். நம்ம சேனலில் போய் பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். லைக் பண்ணுங்கள் தலைவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.